தமிழ்த்தாய்க்கு வணக்கம். உலகத்திற்கெல்லாம் உழைப்பால் உணவளித்து கொண்டிருக்கும் நமது விவசாயிகளுக்கு வணக்கம். இந்த செம்புளிச்சை பாப்பான்குளம் ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் நலச்சங்கம் என்ற வாட்ஸ்அப்பினுடைய குழுவானது 38ஆக இருந்த எண்ணிக்கை இன்றைக்கு 57ஆக உயர்ந்திருக்கிறது. இதற்காக உழைத்து கொண்டிருக்கும் தலைவர் வீரராகவன் மற்றும் அவரது குழு வீடு வீடாக சென்று அனைவரையும் தொடர்பு படுத்தி இங்கே இணைத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய ஒரு ஆர்வம். இதை செயல்படுத்த வேண்டும், இந்த சங்கத்தை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான முதல் படியாக அவர்கள் இதை செய்கிறார்கள். மாற்று விவசாயம் என்றால் என்ன? அதை இங்கே உள்ளவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் காவிரி கட்டுப்பாடற்று கரை புரண்டு ஓடியது. அந்த ஆற்றின் குறுக்கே எந்த ஒரு அணையும் இல்லை. எனவே அது மிகப்பெரிய ஆறாக மாறி குடகிலிருந்து பூம்புகார் வரை எந்த தடையுமின்றி பல கிளை நதிகளாக மாறி ஆங்காங்கே பாய்ந்து சென்றது. அந்த காலங்களில் நீரை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், அபரிமிதமான நீரை என்ன செய்வதென்று தெரியாமல், அப்பொழுது அவர்கள் நெல் பயிற்றை நட்டார்கள். அதனால் பாட்டும் பாடினார்கள். நீர் உயர வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்றெல்லாம் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். அன்றைக்கே அபரிமிதமான நீர் இருந்தது. அதனால் நெல் பயிரை நட்டார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. காவிரியின் குறுக்காக KRS டேம், கிருஷ்ணராஜ சாகர் என்ற அணை இருக்கிறது. அதை தாண்டி கபினி என்ற அணை இருக்கிறது. அதை தாண்டி மேட்டூர் என்ற அணை இருக்கிறது. அதை தாண்டி கல்லணை, அதை தாண்டி இன்னும் பல சிறு அணைகளெல்லாம் தாண்டி தான் கோடியில் இருக்கும் செம்புளிச்சை பாப்பான்குளம் வந்து சேருகிறது. அதையும் தாண்டி பூம்புகார் வரை சென்றடைகிறது. எனவே அன்றைக்கு காடுகள் அதிகம், மழைப்பொழிவு அதிகம். அண்டை மாநிலத்தில் கட்டுப்பாடற்று பாய்ந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. காடுகளை அழித்து கட்டடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். மழை பொழிவு குறைந்து விட்டது. அண்டை மாநிலத்திலும் மழை பொழிவு குறைந்து விட்டது. காவிரியில் நீர் குறைந்தது. இன்றைக்கும் நான் வரப்பை உயர்த்தி அரை அடி அளவு என் வயலில் நீரை கட்டி நான் நெல் விவசாயம்தான் செய்வேன் என்று சொன்னால் அதை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து தான் பார்க்க வேண்டும்.
ஏனென்றால் நீரின் அளவு வருடத்திற்கு வருடம் குறைந்து கொண்டே செல்கிறது. அண்டை மாநிலத்தில் இதுபோன்று பல நீர்நிலைகள் இருக்கிறது. செம்பிளிச்சை போன்ற பல நீர்நிலைகள் இருக்கிறது. அதற்கான வயல்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் நீர் உற்பத்தியாகும் நீரின் மையமாக நமது மாநிலத்தினுடைய காவிரி டெல்டாவினுடைய நீர் மையமாக விளங்கும் அண்டை மாநிலத்தில் நீர் இருப்பு இருக்கிறது என்பதற்காக யாரும் இப்படியெல்லாம் திறந்துவிட்டு அரையடி கட்டுவேன் என்று யாரும் சொன்னதில்லை. அங்கே ஆண்டு முழுவதும் நீர் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நீர்நிலைகளில் ஆண்டு முழுவதும் நீர் இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் நெல்லை சாகுபடி செய்யவில்லை. அதற்கு மாற்றாக வேறு ஏதேதோ பயிர்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக காய்கறிகள், மாமரம், பலா போன்ற வேறு ஏதோ பயிர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீரை முறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு முழுவதிலும் நீர்நிலைகளில் நீர் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே மாற்று விவசாயமாக நாமும் அதுபோன்று வேறு ஏதேனும் விவசாயம் இருக்கிறதா, வேறு என்ன செய்யலாம் என்று நாமும் யோசிக்க வேண்டும். தென்னை என்று சொன்னால் வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது. பலா மரத்தை நடலாம், அல்லது வேறு ஏதேனும் மூலிகை பயிர்களை நாம் நடலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அறுவடை செய்த பின்பு ஆங்காங்கே வயல்களில் கண்டங்கத்திரி என்ற ஒன்று முளைக்கும். அதை ஏதோ ஒரு மூலிகை நிறுவனம் வேரோடு அழித்து சென்று விட்டார்கள். இப்போது எந்த கண்டங்கத்திரியும் முளைப்பதில்லை. அதை நாம் ஒரு அலட்சியமாக பார்க்காமல் அதை ஏன் ஒரு விவசாயமாக செய்யக்கூடாது, அதை ஏன் ஒரு மூலிகையாக மாற்றி அதை விற்கக்கூடாது? பயிர் இருப்பது நிலத்தில் 4-5 மாதங்கள் மட்டுமே. மற்ற வருடத்தின் எல்லா நாட்களிலும் அது தரிசாகத்தான் கிடைக்கிறது அந்த நிலத்தை. இப்படி இருந்தால் விவசாயிகள் எங்கே முன்னேறுவார்கள்? அவர்கள் ஏழையாகவே இருக்க வேண்டியதுதான். இதன் காரணமாகவோ என்னவோ நமது ஊரில் உள்ள மக்கள் யாரும் அங்கே இல்லை, எல்லாம் வெளியில் சென்று விட்டார்கள். உழைப்பதற்கு ஆள் இல்லை, நிலம் மட்டும் இங்கே இருக்கிறது. எனவே மாற்று விவசாயத்தை பற்றி இங்கே உள்ள அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும். மாற்று விவசாயம் என்று சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் மனதில் வரும், நமது மண் அதற்கு ஒத்து வராது என்று சிலர் நினைக்கலாம். அது பிரச்சனை மண்ணில் அல்ல, உங்கள் மனதில்தான் பிரச்சனை என்பதை இது காட்டுகிறது. ஏனென்றால் கடந்த பல தலைமுறைகளாக இங்கே நெல் பயிரை தவிர வேறு எந்த பயிரும் விளையவில்லை. எனவே மண்ணின் வளம் அங்கே இல்லை. மண்ணின் வளத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மாற்று விவசாயத்தை தேட வேண்டும். சங்கத்தில் உள்ளவர்கள் அதை யோசித்து மண் மாதிரி எடுத்து இந்த மண் எதற்கு ஏற்றது என்பதை உறுதிப்படுத்தலாம்.
செம்பிளிச்சையில் உள்ள மண் தன்மை வேறு, வயலில் இருக்கின்ற மண்ணினுடைய தன்மை வேறு. எனவே 2 மண் மாதிரிகளையும் ஒப்பிட்டு செம்பிளிச்சையினுடைய மண் தன்மை தரமாக இருந்தால் ஒவ்வொரு விவசாயிகளும் யாரோ மண்ணை வெட்டி கொண்டு செல்கிறார்கள், அதை நம் விவசாயிகளே குளத்தில் உள்ள மண்ணை வெட்டி நீங்கள் வயலில் போடும்போது உங்களுடைய வயலின் தன்மை, மண் தன்மை மாறிவிடுகிறது. அது வேறு பயிர் செய்வதற்கு ஏற்றதாக மாறுகிறது. குளமும் ஆழமாகிறது. குளம் ஆழமாகின்ற பொழுது நீரை அதிகமாக சேமிக்க முடியும். நீங்கள் மாற்று விவசாயத்தை செய்யும் பொழுது ஆண்டு முழுவதும் நீரை தேக்க முடியும் செம்பிளிச்சையில். அப்படி ஆண்டு முழுவதும் தேக்கினால் மீன்களை வளர்க்க முடியும். சில விவசாயிகள், நாங்கள் ஆழ்குழாய் கிணறு வைத்திருக்கிறோம், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆழ்குழாய் கிணற்றில் செம்பிளிச்சையிலும் பாப்பான் குளத்திலும் நீர் இருந்தால்தான் அங்கே ஆழ்குழாய் கிணற்றில் நீங்கள் நீர் எடுக்க முடியும். இல்லை என்றால் காற்று தான் வரும். 150 அடியில் நீர் இருக்கும். எனவே மாற்று விவசாயத்தை பற்றி இங்கே உள்ள அனைவரும் யோசிக்க வேண்டும். 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டுக்கு வீடு பசு கூட்டம் இருந்தது. மிகப்பெரிய வைக்கோல் போர் இருந்தது. இன்றைக்கு பசு கூட்டம் இல்லை, வெள்ளாட்டு கூட்டம் இல்லை. பசு கூட்டம் இருந்து பாலை கறந்து குடித்தார்கள். மிகவும் திடகாத்திரமாக இருந்தார்கள். இன்றைக்கு பாக்கெட் பாலை குடித்துவிட்டு நடக்கக்கூட தைரியம் இல்லாமல் வண்டியில் சென்று வண்டியில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பசுவை கூட வளர்க்கலாம். மறுபடியும் நீங்கள் யோசிக்கலாம், ஆள் இருப்பதற்கே குடியிருப்பதற்கே இடமில்லை, பசுவை வாங்கி எங்கே கட்டுவது என்றெல்லாம் யோசிக்க தோன்றும். எனவே இது போன்ற சிந்தனைகளை நீங்களாக ஏற்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டும். எதை செய்யலாம் என்று நீங்களாக அதை யோசித்து செய்யலாம். மாற்றாக பீகாரிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் மக்கள் இங்கே வருகிறார்கள் வேலை செய்ய. நம்மவர்கள் எல்லாம் ஊரை விட்டு கிளம்பி சென்று விட்டார்கள். உழைப்பதற்கு ஆள் இல்லை. இதே நிலை நீடித்தால் இந்த தலைமுறையில் இன்றைக்கு தொழிலாளர்களாக வந்த வடக்கன் நாளைக்கு அடுத்த தலைமுறையில் அல்லது அதற்கு அடுத்த தலைமுறையில் நம்மளுடைய நிலத்தை அவர்கள் விலை பேசுவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வரும். எனவே வடக்கனிடம் மடங்கிவிட வேண்டாம். அதற்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதற்கு மேலாக வயலில் வேலை செய்வது நான், வேலை செய்வது விவசாயி, உற்பத்தி செய்வது விவசாயி, மருந்தடிப்பது விவசாயி, எல்லா செயல்களும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உற்பத்தியாகும் நெல்லிற்கு வேறு யாரோ விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். இப்படித்தான் விவசாயிகள் விளைவிக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் விவசாயிகளால் அவர்களுடைய பொருளுக்கு விலையை
நிர்ணயம் செய்ய முடிவதில்லை. யாரோ ஒருவர் விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். அதன் காரணமாகவே விவசாயிகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். எனவே அதை மாற்ற வேண்டுமென்றால் அதை நீங்கள் சிந்தித்து நீங்கள் விலையை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் அதை ஒரு தொழிற்சாலையாகவோ வேறு ஏதேனும் ஒரு வழியில் நாம் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு நாமே விலையை நிர்ணயிக்குமாறு நீங்கள் அதை செய்யலாம். எனவே மாற்று விவசாயம், மாற்று சிந்தனை என்பது தேவை. ஆங்காங்கே தரிசு நிலங்கள் ஊரில் நிறைய இருக்கிறது. அதுபோன்ற இடங்களில் மரக்கன்றுகளை நடலாம். அல்லது நீரற்று போகும் நேரங்களில் வயலுக்கு 4-5 தேக்கு மரங்களை நடலாம். அது ஒரு ஓரமாக இருக்கும். அப்போது இருந்த உழைப்பை செய்யும் அளவுக்கு இப்போது ஆட்கள் இல்லை. எனவே மாற்று விவசாயம் என்று வருகின்ற பொழுது நமது விவசாயிகள் அதிகப்படியான உழைப்பை கொடுக்க வேண்டியது வரும். அதை செய்ய நாம் தயாராக இல்லாத பொழுது தென்னை மரங்களையோ அல்லது தேக்கு மரங்களையோ நீங்கள் வயலில் நட்டுவிடலாம். எனவே இங்கே இருக்கும் விவசாயிகள் இதை பற்றி யோசித்து மாற்று விவசாயம் செய்ய நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி.